முக்கியமான நபர் அப்படின்னே சொல்லலாம். ஹியூமன் தன்னுடைய சிக்னேச்சரா வச்சு சுந்தர் சி அவர்களை இன்ஸ்பிரேஷனா வச்சு அடுத்த சுந்தர் சியாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த ஸ்பீச் யார் ரெடி பண்ணி விட்டாதில்ல, நாசர் சாரோட வேலையை தான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியல, டைம் இல்லை. ரொம்ப மொனோட்டனஸாக தான் இருக்கும், கிரிஞ்சாக தான் இருக்க, வர வழி இல்லை. பட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை சில பேர் ஃபோன் பண்ணி கோச்சிக்கிட்டாங்க, எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தலைவான்னு அழுதுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபார்முலாவுக்கும் பரவாயில்ல, நன்றி சொல்லிக்கிறேன், பொறுத்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி கேட்குதா? ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு நன்றி வந்து ஆரம்பிக்கிறதுல என்னோட ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் வந்து நட்ராஜ் சார் தான். விஸ்வபிரசாத் சார் வந்து நான் கார்ல அதாவது ஆஃபீஸ்ல போகும்போது கதை சொன்னேன். விவேக் சார் நாங்கள் இருக்காரு, கார்ல போகும்போது கதை சொன்னேன். நீ பண்ண மச்சான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்காரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, மச்சான் நம்ம பாடையிலே போயிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. இது அப்ரூவ் பண்ணல, இது அப்ரூவ் ஆச்சு. எந்த விஷயமும் வந்து என் காதுக்கு வராம கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த சக்சஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, இது ஜஸ்ட் காமெடி படமா இல்லாம கடந்த ரைட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவமைச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ரைட்டிங்காக நிறைய வேலை பார்த்தோம். என்னோட ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, விக்னேஷ் வேணுகோபால் இங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ரைட்டிங் வந்து ஸ்கிரீன்ல கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீடம் வேணும், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீடம் எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறோம் அதுக்கு கொடுக்கணும். சன்னனை நான் கூலா வச்சுக்கணும் படத்துல, ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எஃபர்ட் போட்டு பண்றாரு. இப்போ அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா உள்ள கிரியேட்டிவிட்டிக்குள்ள தலையிடக்கூடாதுன்னு இல்லை, கதை கேட்டு ஓகே பண்ணா அதை நம்பி விடணும். அந்த நம்பிக்கை வந்து 63 நாள் கொடுத்தாரு. சத்தியமா சொல்றேன், அதுக்கு என் சைட்ல இருந்து நான் மனமார்ந்த நன்றி சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு ஷார்ட்லயும் தலையிடல, நீ என்ன வேணா எடு மச்சான், நீ எதை வேணா பண்ணு மச்சான் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் ஒரு சஜஷன் ட்ரெய்லர்ல கூட இந்த ஷார்ட் போட்டா நல்லா இருக்கும், ஆனா அவர் 1-2 சொல்லுவாரு, அந்த 1-2 சஜஷன் நான் வச்சுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனாலதான் அது ஸ்கிரீன்ல கன்வெர்ட் ஆச்சு. ஸ்கிரீன்ல கன்வெர்ட் ஆனதுனால தான் அது ஒரு வெற்றி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இனி நான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் கொடுத்தா கண்டிப்பா அதுக்குண்டான குவாலிட்டியை நான் வந்து படத்துல கொடுத்துருவேன், அது நான் கேரண்டி பண்றேன். ஸோ இது த திங். அண்ட் கமிங் டு டெக்னீஷியன்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட தூண் மிஸ்டர் தீபக் அங்க சைலண்டா உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்தாரு. எதுக்கு தலைவர் புக் எல்லாம் எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்டேன். இல்ல இந்த புக்கை வச்சு நான் அப்பப்போ நான் ரிலாக்ஸ் டைம்ல படிச்சுப்பேன் புக் அப்படின்னாரு. 3 பேஜ் தான் படிச்சாரு, படம் முடியிருக்கும். அந்த புக்கையும் முடிக்கல, அந்த புக்கு எங்க போச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஏன்னா கூப்பிட்டு செஞ்சிட்டீங்களா 63 நாள்ன்றாரு. ஸோ பிளாக் அதாவது ஒயிட் அண்ட் ப்ளூ காஸ்டியூம்ல தான் வருவாரு. போகும்போது அதெல்லாம் உஜாலாக்கு போய் ஒரு மாதிரி இதாகி சாயம் பிடிச்சி நின்றுட்டு இருப்பார்ல காக்காப்பி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சட்டெல்லாம். ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு அவரோட டீம், ஷெரீஃப், அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஃபெலிக்ஸ், பசங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கமிங் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் ராஜேஷ். வந்து அவரை பத்தி நான் தெளிவா சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு சினிமாக்கு செட் ஆகிற ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்றது, பேசவே மாட்டாரு, மைக் எடுத்து பேசினா கூட பேச மாட்டாரு. ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். காலைங்க தலைமை போயிட்டு இப்படி நினைப்பாரு, அப்படியே ஒரு சாதாரண ஒரு செட்டர்ஸ் மாதிரி நின்று இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் டீம், அவங்க டீம் மதன், அசோசியேட் ஆர்ட் டைரக்டர் மதன், அவங்க டீம் செட்டர் சென்ஸ், அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் டெக்னீஷியன் ஷெரீஃப் மாஸ்டர் ஆகட்டும், அவங்களோட டீம் ஆகட்டும், மேத்யூ மகேஷ் அவர்களாகட்டும், அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தோட ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட 2 பில்லர்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷான் ரோல்டன் வந்து எப்படின்னா, அவரு நிறைய நல்ல படங்கள் மியூசிக் பண்ணிருக்காரு. ஆனா அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யூனிக்கா பண்ணுவாரு. ஸோ இந்த படத்துல என்ன எக்ஸ்ட்ரானரா பண்ணான்னா ஸ்பேசிங் கொடுத்தாரு. கரெக்டா இப்ப அந்த கன்னி வீட்டுல காலை வச்சு இப்படி திரும்பி அவன் ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேசிங்க்கு அவர் வந்து அந்த மியூசிக் ஆஃப் பண்ணி கரெக்டா எங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அதை கரெக்டா பண்ணி எக்ஸ்ட்ரா நிறைய மியூசிக் பண்ணாரு. நான் ரெஃபரன்ஸ் பிஜிஎம் நான் கிளைமேக்ஸ்ல வந்து போட்டிருந்தது கேஜிஎஃப் படத்தோட பிஜிஎம் தான் நான் போட்டிருந்தேன்.
அந்த பிஜிஎம் கேட்டு கேட்டு எல்லாருமே புளிச்சிருச்சு. என்னடா இந்த பிஜிஎம் எப்படி அடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அதை விட எக்ஸ்ட்ரானரியா ஒரு பிஜிஎம் அடிச்சு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்காரு. தேங்க்ஸ் அலாட் ஷான். அண்ட் இன்னொரு பில்லர் வந்து கடைசி உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் எடிட்டர் சிவனந்தேஸ்வரன். அவர் வந்து அசப்ல பாக்குறதுக்கு என்னோட நண்பர் அருண் அலெக்சாண்டர் மாதிரி இருப்பாரு. அவர் தவறிட்டாரு. அவர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. அந்த அளவுக்கு அசப்ல இருக்கிற ஒரு ஆளு. ஒர்க்கா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஒர்க். ஏன்னா தீரன் படம் பார்த்திருப்பீங்க, அப்படியே அப்படியே கரெக்டா கிறிஸ்பா வெட்டிருப்பாரு. இந்த படத்துல என்ன லேக்ன்றதை எனக்கு கண்டுபிடிச்சாரு. தலைவர் இது போதும், தலைவர் இது போதும், தலைவர் இவ்வளவு போதும், இதுக்கு மேல இது வேண்டாம். ஏன்னா அந்த டெலிட்டட் சீன் கூட பாத்திருப்பீங்க. கூல் சுரேஷை புதைக்கிறது பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்தோம். ஆனா அதை வெட்டிட்டாங்க. ஆனா டெலிட்டட் சீன்ல விட்டேன். ஏன்னா அவர் சொன்னது கதையோட பேசிங்ல இப்ப வந்து ஹீரோ கேரக்டர் சேசிங்ல போயிட்டு இருக்காங்க. அந்த சேசிங்ல போயிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஒரு டிராமா படம் அந்த இடத்துல ஒரு லாக் அடிக்குன்னு சொல்லி எனக்கு எங்க என்னதான் அந்த மைனஸ் வந்து தூக்கிட்டாரு. சோ அதனாலதான் படத்தோட கிரிப் உள்ள சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் அபிஷேக், அவனை பத்தி சொல்லி வேணும். இந்த படத்துல வந்து என்ன அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஈக்குவலா ஒர்க் பண்ணானா அபிஷேக் தான். அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருக்கான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த அவுட்டு கேட்டாலும் நான் என்ன பண்ணாலும் தூங்காம கொல்லாம என் ஸ்பாட் எடிட்டரா ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து ஒரு தூரம் ஒர்க் பண்ணி இங்க வரைக்கும் உட்காந்து நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஐ திங்க் டெக்னீஷியன் டீம் முடிஞ்சாரா. ஸோ இதுதான் டெக்னீஷியன் டீம். கமிங் பேக் டு ஆர்டிஸ்ட் டக்குன்னு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் என் நண்பன் ஆரம்பிச்சது வந்து ஃபர்ஸ்ட் அவன் வந்து அந்த அரக்கிராஃப்ட் வெட்டிட்டு ஒரு லைட்டா ஒரு இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் கிடையாது. படத்துல நிறைய பல பைத்தியங்கள் இருக்காங்க. அரை பைத்தியம், கால் பைத்தியம், முக்கா பைத்தியம், முழு பைத்தியம், அந்த மாதிரி நிறைய பைத்தியங்க. இந்த கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வடிவத்துல இருக்கிற ஒரு குரூரமான எண்ணம் கொண்டவன். அந்த கூல் சுரேஷ முட்டில வச்சு இருக்க மாதிரி தெரியும். ஸோ அந்த கிராஃப்ட் வெட்டிட்டு ஒரு 3 வாரம் ரிவ்யூ பண்ண முடியாம தவிப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து ஜாக்லின் சூப்பர் ஜாக்லின் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்மலா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க. ஸோ வந்து ஜாக்லினோட நண்பர் மூலமா பழக்கம். அவங்க வந்து ஹீரோயினெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னோட பேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கூல் சுரேஷ் பிரசாந்த் அப்படின்னு சொன்னோடனே பிரசாந்த் யாரும் அவங்களுக்கு தெரியல, கூல் சுரேஷ் யாருன்னு தெரியும் நினைக்கிறேன். இப்போ போட்டோ பார்த்தாங்க. சரி பார்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் போனே வரல. சரி அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இவங்க வந்து ஜோடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் கூல் சுரேஷ் தலைவா தெரிஞ்சிட்டீங்கன்னு நம்புறோம். தயவுசெய்து அண்ணனோட அப்பா அம்மா பத்திலாம் நானே பேசுனது கிடையாது. அவரோட ஆசிரியர் ஒருத்தர் வந்து அண்ணனோட ஆசிரியர் வந்து வெற்றி தேட்டர் வாசல்ல வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. அந்த இதெல்லாம் நான் அனுப்பிச்சேன் அவருக்கு. அந்த ஆசிரியரையே தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க. சந்தானம் சின்ன பையனா இருக்கும் போது சுட்டி பையன் சந்தானம் என் கையை பிடித்து நடக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதை தாண்டி போயிட்டீங்க தெளிவா நீங்க. இப்ப முடியல. சோ நன்றி. இனிமே தேட்டர் வாசல் போய் கட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ரவிமரியா சார், அவர் வந்து டைரக்டர். அந்த எஸ் சூர்யா சார் அசிஸ்டன்ட் அந்த கதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 இன்டர்வியூ சொல்லிட்டாரு. இது 26வது ரெஜிஸ்டர். ஆனா பார்த்தா ரெஜிஸ்டர் பண்றாரு நிறைய விஷயங்களை. சும்மா காமெடி சொன்னேன். பட் அதை தாண்டி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர். நேற்று வரைக்கும் கால் பண்ணி தந்தியில ஆடு வந்துச்சா, கரெக்டா இருந்துச்சா, எல்லாமே இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா போராட்டங்கள். அந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து இப்ப இல்ல, டப்பிங் வந்து நான் எப்ப கூப்பிட்டாலும் வந்து நின்று எனக்கு பண்ணி கொடுத்து, நேற்று கூட ஷோ கூப்பிட்டேன்னா அவரோட வெட்டிங் டே சொன்ன தலைவர், வெட்டிங் டே நான் எங்க இருக்கணும் உங்க கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. மேஜர் வணக்கம். மேஜர் சந்திரகாந்த் வந்து என்னோட டார்லிங். அவர் ஒரே விஷயம் சொன்னாரு, சார் உங்களோட நடிகர்கள் உங்களோட நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்களா அப்படின்னு. இல்லத்துல எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்துட்டானுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மௌனம் வந்துட்டாங்க, திருப்பி கன்னி வெடியில மாட்டினாங்க, திருப்பி வந்துட்டாங்க. அவங்களால என்ன எல்லாம் சும்மா காமெடியா சொன்ன நண்பர்கள் தான். டெட் பாடியா போயிட்டான்னு சார், வந்துட்டா திருப்பி அவங்க பேக் அப்படின்னாரு. சார் நீங்க பேக்ல எல்லாம் எப்பயுமே நீங்க மாசா இருந்திருக்கீங்க. இன்னும் இறங்கி அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம் சார். நட்டி பத்தி பேசியாச்சு. ரொம்ப ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்காரு. அந்த ரித்திக் ரோஷன்லாம் இல்லைங்க. அந்த இது பேருங்க கோல்கேட் பேஸ்ட் ஆர்ல வருவாரு. அவர் பேர் என்ன? இல்ல இந்த இது ஜோதிகா அவங்க படத்துல கூட வருவாருங்க. அந்த படம் அவர் தெரியல, அவர் பேர் தெரியல. சுனில் செட்டியா? சுனில் செட்டி தமிழ்நாட்டின் சுனில் செட்டி அவர் தான். வந்து மன்மதன் வல்லவன் படத்துல நடிச்சிருப்பாரு. சோ அவரை பத்தி நிறைய சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் ஃப்ரெண்டா ஜாலியா சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் தலைவா, ரொம்ப நன்றி. தயவுசெய்து வந்து முடி கொஞ்சம் சீக்கிரம் விட்டுறீங்க, என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் அப்படியே அதுல இருந்து வரேன். தீபக் பத்தி பேசுது, ரவி சார், ஜீவராஜ் சார் கலெக்டர், அப்பா திடீர்னு சால்ட் அண்ட் பெப்பர் கேட்டப்பல வேற மாதிரி இருக்காரு. நன்றி. சேஷனா கலக்கிட்டீங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அந்த டான்ஸ் எல்லாம் போடும்போது அவரு இந்த வளையல் வாங்கிட்டு வந்தாரு. 2000 ரூபாய் கொடுத்தாரு அந்த வளையலுக்கு. நான் வளையல் வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்.
அந்த அந்த வலை இப்போ வரைக்கும் அந்த காசு கேட்டிருக்காரு 2000 அந்த தயவுசெய்து 2000 கொடுத்துருங்க கொடுத்துறேன். நான் அந்த அந்த காஸ்டியூம் வேணான்னு சொல்லிட்டு நான் சொன்னா கொடுத்துறேன். தேங்க்யூ தேங்க்யூ. MS பாஸ்கர் சார், அவரை பத்தி அவர் நடிப்பை பத்தி எல்லாம் பேசுவானா, பட் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசிக்கிறேன். அந்த ரீசெண்டா ஒரு டப்பிங் கரெக்ஷன் கூப்பிட்டுருந்தோம். தம்பி எப்பமா படம் ரிலீஸ்ன்னு கேட்டாரு. February 2. என்ன February 3 வரைக்கும் நீங்க உட்காந்து டப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 கரெக்ஷன் அவருக்கு. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, அந்த கிளைமேக்ஸ் டைலாக் வந்து ரொம்ப பேசப்பட்டிருக்கு, ரொம்ப பேலன்ஸா இருக்குன்னு. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் போய் கரெக்டா 2 பேர் எந்த தரப்பையும் நம்ம பாதிக்க கூடாது, ரொம்ப பேலன்ஸ்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சந்தானனோட இன்புட் ரொம்ப கரெக்டா இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் இந்த உருவம் வந்ததுல இருந்து 2மே கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணாரு. அதுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. அண்ட் மேகா ஆகாஷ் பத்தி சொன்னோம். அவங்க பத்தி என்னது சொல்றதுன்னு தெரியல. மேகா ஆகாஷோட அவங்க அம்மா அழகா இருக்காங்கன்னு சொன்னா நான் சொல்லுவாரு அடிக்கடி. அவங்க வந்து அந்த அளவுக்கு சொல்றது ரொம்ப டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட். அவங்க அம்மாவும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அவங்க அம்மாவே நடிச்சிருப்பாங்க. ஸோ மேகா ஆகாஷ் வந்து சச் கியூட் ஸ்வீட் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கார்த்திக் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ கயல் அப்படின்னு சொல்ற மாதிரி எமோஷனலா பேசிட்டு உங்க எல்லா படத்துலயும் நான் இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த நீங்க வந்து ஓகே சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நீங்க சொல்லனாலே நான் உங்களை கூப்பிட்டு லாக் பண்ணிடுவோம் உங்களை. ஸோ நன்றி. அந்த இந்த படத்துல நடிச்ச துணை நடிகர்கள் பத்தி நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஐடி அரசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர சீரியஸான எல்லாம் டக்கு மேடைக்கு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இதான் நமக்கு கிடைச்சிருக்க மேடை. கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்படி பண்ணிட்டீங்கன்னா இதா இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. ஐடி அரசன், பிரதீப், சௌந்தர்யா, தீபா, செம்புலி ஜெகன் எல்லாம் கொஞ்சம் மேடை வாங்க. அப்படியே மேடை ஷாலினி வாங்க மேடைக்கு அப்படியே சார் அப்படி வந்துருங்க சார். ஏன்னா வந்து சாரி உங்களுக்கு உட்கார வைக்க முடியல, எனக்கு சேர் கிடையாது. வாங்க எல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ருத்ரு வாங்க. இல்ல நில்லுங்க வச்சோம். இல்ல பரவாயில்ல நிறுத்துறேன் முடிச்சிடும் அவ்வளவுதான். இல்ல பரவாயில்லையா, ஆனா ரொம்ப வாங்க உட்காருங்க நீங்க. சோ இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னோம். அந்த ஆதித்யா ஃபர்ஸ்ட் தம்பி வந்து சந்தானம் சாரோட டூப்பா வந்தாரு அவரு. ஏன்னா வந்து ஒர்க் பண்ண எப்படியாவது ஃபிலிம்குள்ள வரலான்னு அவரை கூப்பிட்டு அந்த ரோலிங் கேரக்டர் நான் போட்டேன். அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து ருத்ரு அவர் வந்து பிள்ளையார் ருத்ருன்றது கன்னிவெடி ருத்ருவா மாத்திட்டாரு பேரை. சோ அந்த ரியாக்ஷனுக்கு கிளாப்ஸ் கிடைச்சது. ஆனா கால் பண்ணி இத்தனை வருஷம் தவணா அப்படின்னாரு, ரொம்ப நன்றி. ஷாலினி கூல் சுரேஷ்க்கு அம்மா வச்சிருக்காங்க, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கூல் சுரேஷோட அம்மா தலைவா உங்க வயசுல அவங்க வயசுல கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ் நினைக்கிறேன். சினிமாவை கொஞ்சம் பொறுத்துட்டு போனோம், பட் தேங்க்ஸ் ஃபார் தட். தீபா இது இல்லாம அவங்க பாக்யம் சங்கர் இவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களும் ஒரு இந்த சின்ன குழந்தையோட அம்மா நடிச்சிருப்பாங்க. சௌந்தர்யா ஜான் விஜய் சாரோட ஆஸ்தான ஒய்ஃப் கேரக்டரா பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு நன்றி. ஜாக்லினோட அம்மா பண்ணிருக்காங்க. ஆனா ஐடி அரசன் இவர் வந்து ரொம்ப சீரியஸான ரோல்காக நட்டி ரெஃபர் பண்ணாரு. மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லிட்டு சீரியஸ் ஒர்க் அவுட் ஆகுது தலைவர், காமெடியில இறங்கிடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர நல்லா பண்ணியிருந்தாரு. சோ பிரதீப் எனக்கு நாடகத்துல இருந்து பழக்கம். சோ இவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மேகா ஆகாஷோட அப்பாவா பண்ணி அந்த மேகா ஆகாஷோட அம்மாவோட ஹஸ்பண்டா பண்ணாங்க கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. சோ எல்லா துணை நடிகர்களும் நன்றி. செம்புலி ஜெகன் இருக்காவா இல்லையா? ஓகே. சோ தேங்க்ஸ் லாட் ஃபார் எவ்ரிவன். அண்ட் கடைசியா நன்றி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது விட்டுருந்தா சாரி மனசுக்குங்க. மாறன் அண்ணன் அவரும் வரல, டப்பிங்ல இருக்காரு. தமிழ் சார், ஜான் விஜய் சார் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஏடிஸ், என்னோட ஏடிஸ் பத்தி நான் மறக்கவே மாட்டேன். அவங்கள பத்தி நான் புகழ்ந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். ஆல்பின் என்னோட அசோசியேட்ஸ் வந்து ஆல்பின், மஞ்சுநாத், பிரேம் இவங்க அசோசியேட்ஸ். என்னோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. நான் விட்டாலும் அவங்க என்ன விட மாட்டாங்க. என்னோட சப்போர்ட் ரொம்ப நன்றி. அண்ட் கூட ஆக்டர் செந்தில் ஜீன் தான் அழைப்போம். அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, இங்க எங்கேயாவது. தேங்க்யூ. அவர் வந்து அவரை வயசுல ரொம்ப பெரியவர், எல்லாருமே பெரியவர் அவரு. சோ வந்து ரொம்ப இந்த ஷெட்யூல் பைத்தியமா மாறிட்டாரு இந்த படத்துல. ஒரு 13 ஷெட்யூல் போட்டாரு அவரு. சோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் சப்போர்ட். அண்ட் என்னோட ஃபேமிலி, எங்க அம்மா இங்க வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிமா. நீங்க ஒரு ஓரமா உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, தேங்க்ஸ் எல்லாம். அண்ட் கடைசியா வந்து தலைவர் சந்தானனை பத்தி சொல்லணும். என்னன்னா நம்ம பத்தி நம்மளே சொல்லிட்டு ரொம்ப கிரிஞ்சா இருக்குங்க. சோ தேங்க்ஸ். இது வந்து என்னன்னா நிறைய பேர் திருப்பி கேட்டாங்க, சந்தானன் இந்த கதையை வந்து சொன்னீங்களா, சொல்லிதான் ஓகே பண்ணீங்களா அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த கதையை ரெடி பண்ண சொன்னது அவர் தான். சொல்லிதான் அந்த ஓகே சொல்லுது. பேரஜர் ஷூட்டிங்கா பேரஜர் ஷூட்டிங் கூப்பிட்டு கதை ரெடி பண்றேன் அப்படின்னு. ஸோ அப்படிதான் அது டிராவல் ஆரம்பிச்சது. எல்லாருமே சொல்றாங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சாரு அப்படின்னு.
அவர் தான் சொன்னாரு, இத்தனை பேரை நீ உருவாக்கு, இத்தனை பேரு பண்ணு, ஒரு படத்துல இத்தனை ஆர்டிஸ்ட் வெளியில வரணும், இத்தனை பேருக்கு நீ வாழ்க்கை கொடுக்குற, அத்தனை கார்த்தி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு சர்க்கிள்கள் வரும், அப்ப இத்தனை உள்ளங்கள் தான் உன்னை தூக்கி நிப்பாட்டும். நீ எத்தனை பேரை வளர்த்துருங்க அத்தனை பேர் உனக்கு ஆணிவேர் மாதிரி நிற்பாங்க அப்படின்னு. சோ அத்தனை பேர் இந்த படத்துல ஜெயிச்சிருக்காங்க. என்னைக்கா ஒரு நாள் வாழ்க்கையில நம்ம தடுமாற்றம் வரும்போது வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா அது ஜேர்னி தானே. அப்ப எனக்கு இவங்களால என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, என் கூட சந்தானம் நினைப்பாரு. ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண ஹரிஷ், சவுண்ட் மிக்சிங் ஹரிஷ், ஒலிக்கலவை எவ்வளவு முக்கியம் தெரியும். SFX சரத் அவங்க டீம், அண்ட் ஐ திங்க் எல்லா டெக்னீஷியன்ஸ் ஒன்று. போஸ்டர் டிசைன் சிவகுமார். ஐயோ தலைவா, நீங்க போட்ட இன்னைக்கு வரைக்கும் இந்த போஸ்டர்ஸ் அவரா கொடுத்துட்டு இருக்காரு. மண்டேலா, மாவீரன், நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணி இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வச்சா இருக்கு. ஸோ அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்டருக்கு இந்த படம் இது சாதாரண ப்ரொமோஷனல் போஸ்டர் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்க்ஸ். அண்ட் படத்தோட ப்ரொமோஷன் டீம்ஸ் கவுண்டியா மிஸ்டர் கே ஏந்துங்க. அவர் ஆக்சுவலா பரத்வாஜ் ரங்கன் ஆஃப் தமிழ் சினிமா இவர் தான். ஸோ இவருக்கு நன்றி. சந்தனம் சாரோட டீம், பரத் அண்ணா, ராஜ், ரமேஷ், இவங்களுக்கு நன்றி. அண்ட் இட் இஸ் பிரசாந்த் ஒரு பக்கம் அவரும், இட் இஸ் பிரசாந்த் அவரும் ஒரு ப்ரொமோஷன் பார்ட்னர், ரியா சிடிசி. அண்ட் கடைசியா வந்தார் விநாயக் மகாதேவன், எங்கள் சுரேஷ் சந்திரா அண்ணன், எங்க ஒரு தலைவர் சுரேஷ் சந்திராவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கும் சொல்றேன், நான் அவருக்கு ஒரு 50,000 ரூபாய் கடன் கொடுக்கணும். அது வாங்கவே மாட்டாரு. சவாரின்னு ஒரு படத்துக்கு என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். இல்ல அந்த படத்துல அசோசியேட்டா ஒர்க் பண்ணேன். அந்த படத்துக்கு ஃப்ரீயா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு வாட்டி கேட்டுட்டேன், அந்த 50,000 ரூபாய் வாங்கிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வாங்க மாட்டாரு. அது ஜிபே தான் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ற அவரு நாசர் சார் டார்லிங் சார். பாருங்க சைலண்டா மொபைல் ஏதோ போட்டுருக்காரு பாருங்க. அவர் கேட்டேன், சார் ஹேர் ஸ்டைல் இது வரைக்கும் மாறவே இல்லையே, ஏன் சார், என்ன சார் இந்த கட்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னு. என்னைக்குமே யூத்துமா அப்படின்னாரு. 14ஆம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப சக்சஸ் மாத்தி, இல்லம்மா வேலண்டைன்ஸ் டே நான் பிஸிமா அப்படின்ட்டாரு. சோ அந்த அளவுக்கு இன்னும் இளமையை உணர்ந்து கொண்டிருக்கும் நாசர் சாருக்கு நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரிவன். கடைசியா தேங்க்ஸ் சொல்லிக்கிறது பிரஸ். இதே தியேட்டர்ல இங்க நானும் நின்றுட்டு இருந்தோம். நின்றுட்டு இருக்கும் போது உங்களோட முகங்கள்லாம் பார்த்தோம். தலைவா நல்ல படம் கொடுத்துருக்கீங்க அண்ணன் கேட்டீங்க. ஸோ கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையாவே பயந்தேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், அவங்க பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்களா, நீங்க அதை வச்சு நீங்க ரெஸ்பான்ஸ் செக் பண்ணாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெளியில டென்ஷன்ல இருந்தேன். ஃபோன் பண்ணி நான் செம்மையா கிளாப் பண்ணிடுறேன், நான் உள்ள வாங்கினாங்க. அந்த ஓரமா நின்று பார்த்தேன். நீங்க ஆரம்பிச்சு வச்சதாங்க, சத்தியமா கோடி 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 நன்றி நான் சொல்லுவேன். நீங்க ஆரம்பிச்சு வச்சதான் இந்த கிளாப்போட வைப்ரேஷன் அப்படியே தியேட்டருக்கு கன்வெர்ட் ஆச்சு. எல்லா பிரசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பர்சனலா இதே மாதிரி காமெடி படம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அவ்வளவு பெரிய வார்த்தை. நான் என்னோட பொறுப்பை உணர்ந்து இப்ப எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. அடுத்த படத்துல இன்னும் உங்களை பயங்கரமா சிரிக்க வச்சு, உங்களை மகிழ்விச்சு, உங்ககிட்ட உங்க பேனாட்டு சூப்பர் அப்படின்ற அந்த ரிவ்யூ வாங்காம நான் விட மாட்டேன். அதுக்கு நான் பயங்கரமா கிடைக்குமா உழைப்பேன். நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரிவன். தேங்க்ஸ் அலாட்.